ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதா ப்ளவுஸ் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி இது வந்து ஸ்டிச் பண்ணி நான் வந்து கையோட டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. 12:03க்கு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனை மணிக்கு ஸ்டிச் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. வாங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணதை நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ கிராஸ் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இது பைப்பிங் தான் கொடுத்து வந்து தைச்சிருக்குது அப்படிங்கிறதுனால நானும் வந்து பைப்பிங்கே அதே மாதிரியே அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து பைப்பிங் கொடுத்தே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இருந்த கரையை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டேன். இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த கரையை கட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு வந்து இன்னொரு ஃபோல்டிங் வந்து நான் வந்து தைக்கிற மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டேன். எம்மிங் வந்து பண்ண கிடையாது, தையல் தான் வந்து போட்டு விட்றேன். அதனால வந்து நீங்கள் வந்து ரெண்டையும் ஒட்டுக்கா மடிக்கிறனாலும் மடிக்கலாம். நமக்கு கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து தனித்தனியாக மடிச்சுட்டு இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கீழே விட்டுருக்கிறேன். அந்த 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் விட்டுட்டு மீதி வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது நான் வந்து பட்டிக்கு ஆல்ரெடி 2 கிளாத் வந்து மடித்து தான் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன். அதோட வந்து இன்னொரு கிளாத்தும் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு வந்து அந்த பட்டி கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருக்கும், அதுக்காக தான். இப்படி எப்பயுமே வந்து பட்டியில் தையல் போடும்போது ஒரு பாட்டை வந்து பிரித்து இந்த மாதிரி முதல்ல ஊசியோட தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து குதிரோட தையல் போடுங்க. அப்படியே நம்ம ஃபுல்லாக மடித்து நம்ம இந்த மாதிரி வந்து தையல் போட்டோம், ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கீழே பட்டிக்கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோல்டிங் ஆன மாதிரி வந்து துணி வந்து மடங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்து கொஞ்சம் நழுவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது மேலே அப்படியே ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமேலே நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக் வந்து அது ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் போர்ஷனு அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மடிச்சு தைச்சிடலாம். இது பார்ட்டி ப்ளவுஸ் இருக்குது. அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்து கீழே மடித்து தைச்சிருந்தாங்க. நான் வந்து எப்பயும் மாதிரி விடுற மாதிரி தான் வந்து நான் மடித்து தைச்சிருக்கிறேன். நம்ம கரப்பீஸ் கீழே வந்து வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டிங் கரெக்டாக கொண்டு வர மாதிரி தைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த மடிக்கும் போதும் நமக்கு அங்கே ஆரம்பத்திலேருந்து இப்படி மடிச்சுட்டு வர ஒரு சுருக்கம் மாதிரி ஒரு ஃபோல்டிங் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் வந்து அப்படியே கரெக்டாக ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பிடிச்சி மடிக்கிறோமோ அதே மாதிரி லாஸ்ட் வரையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதே ஆர்டர் வைஸில் தான் வந்து எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இந்த தடவையாவது வந்து சரி நம்ம வந்து கட்டிங் போடும்போதே அளவெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம், டாட்ஸ் அளவு அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த தடவையும் மறந்துட்டேன். ஏன்னா எப்பயுமே வந்து கட்டிங் வந்து தனியாக தான் பண்ணுவேன், இந்த டாட் அளவும் வந்து தனியாக தான் பண்ணுறது. இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்துக்கிட்டு டாட் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தடவை பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்காது. அப்படி இல்லைன்னா 2 பக்கமே சேம் ஒரே மாதிரி நம்ம வந்து தைச்சிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அளவு ப்ளவுஸில் இப்போ நான் செகண்ட் டாட் வந்து மார்க் பண்ணிட்டேன். செகண்ட் டாட் மார்க் பண்ணிவிட்டு அந்த 2வது டாட்டும் முதல்ல பிடிச்ச டாட்டும் ரெண்டுமே வந்து அதுக்கு உண்டான இடைவெளி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரியே வந்து இன்னொரு ப்ளவுஸ்லையும் அதோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் வச்சு கரெக்டாக இன்னொரு தடவை வந்து மார்க் பண்ணி அந்த இடத்துலையும் வந்து நான் தையல் போட்டுக்கிட்டேன். அடுத்தது நம்ம வந்து 3வது டாட் வந்து பிடிக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்துட்டு எவ்வளோ அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் எந்த இடத்துல எவ்வளோ தூரம் வந்து 3வது டாட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். அடுத்தது 3வது டாட்டுக்கும் 2வது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் 3rd டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வரணும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் வந்து நான் செகண்டாக போட்ட டாட்டை வந்து கொஞ்சம் பிரித்து விட்டுறேன். ஏன்னா அது கொஞ்சம் கீழே இறக்கிட்டேன். அப்படி நம்ம இறக்கும்போது இவங்களே கொஞ்சம் ஏஜ் பீப்புள் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த கப் சைஸ் வந்து கொஞ்சம் கூராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அந்த தையலை பக்கமாக கொண்டு வர அந்த கப் சைஸ் வந்து நமக்கு கூராக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து கொஞ்சம் தள்ளி போக அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் திருப்பியும் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அளவுலேயே வந்து நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 பட்டியோட அளவுமே ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பட்டி வந்து சிறுசோ பெருசோ ஆனால் வந்து நீங்கள்
அளவு மார்க் பண்ணனதும் வந்து கரெக்டாக இருக்கோ இல்லையோ, நீங்கள் வச்சு தைக்கும்போது அந்த பட்டியோட அளவு ரெண்டுமே வந்து எப்பயுமே ஒன்று போல் இருக்கணும். ஏன்னா அது ஒன்று வந்து முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. அதுக்காக தான். மற்றபடி வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட பட்டி சின்னதாக இருந்தாலும் சரி, இல்லை பெருசாக இருந்தாலும் சரி, அது வந்து நமக்கு அது எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்படி தைக்கும்போது இந்த பட்டியோட அளவு ஒன்று போல் இல்லை அப்படின்னா அது பார்க்குறக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி அந்த சென்டரா 2வதா போடுற டாட்டும் வந்து கரெக்டாக அதே மாதிரி ஒன்று போல் வரணும். இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அதிகமாக ஒன்றும் லூஸ் கொடுக்காது. பட்டி ஜாயின் பண்ணி 2 தையலை போட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து கொக்கி பீஸ் வச்சு தைக்கலான்னு பார்த்தேன். வச்சு தைச்சிட்ருக்கேன். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா தைக்கும்போது இந்த நூல் தான் வந்து அதிகமாக கட்டாயி போயிடுது. இந்த க்ரீன் கலர் நிறைய எனக்கு தேவைப்படும்னு சொல்லி ஒரு ₹15ன்னு சொல்லி நான் வந்து ஒரு பெரிய நூல்கண்டு சைஸ் வந்து வாங்கினேன். ஆனால் நூல் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து இது இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி வந்து தையல் போடும்போது கட்டாயிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம நார்மலாக வாங்குறத விட எப்பயாவது இந்த மாதிரி மாற்றி வாங்கினோம்னாவே இந்த மாதிரி தான் வந்து ஏதாவது சொதப்போம். அடுத்தது கொக்கி பீஸ் தைச்சிட்டு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 27 நிமிஷம் வந்து ஆச்சு. நான் வந்து ஒரு 25 நிமிஷத்துலேயே வந்து முடிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து 27 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த நூல் தான் அடிக்கடி கட் ஆகிட்டு இருந்தது. அதனால வந்து அந்த டைமிங் ஆயிருக்கலாம். மற்றபடி இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் சின்ன ப்ளவுஸ் தான். மற்றபடி நல்லா காட்டன் ப்ளவுஸ் தான். நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தைக்கிற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ளவுஸை பொறுத்தும் இருக்குது. ஒரு வேளை ஒரு ப்ளவுஸோட சைஸ் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தாலும் அது தைச்சி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த ப்ளவுஸோட இது வந்து குவாலிட்டி வந்து சரியில்லை அப்படின்னா, நமக்கு அந்த துணி வந்து சரியில்லை அப்படின்னாலுமே வந்து அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து அந்த குவாலிட்டியும் அந்த சைஸை பொறுத்தும் வந்து தைக்கிற டைமிங் வந்து மாறுபடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்பயுமே நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுருப்பேன். அந்த அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த கழுத்து அளவு வருதா அப்படின்னு. சேம் வந்து அதே அளவு தான் வந்து வருது. இப்போ இதுலேயும் நான் கொஞ்சம் மட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா இது நமக்கு கொஞ்சமாவது வந்து இந்த துணி ஒன்று தண்ணியில் போட்டால் லூஸ் ஆகும், இல்லைன்னா டைட் ஆகும். நம்ம தைக்கிற துணியை பொறுத்து இருக்குது. அதனால் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு நான் வந்து இது வச்சு தைச்சிக்கிறேன். நான் பைப்பிங் தான் வந்து அளவு ப்ளவுஸில் கொடுத்துருந்தாங்க. அதனால் பைப்பிங்கே வச்சு தைச்சிக்கிறேன். ஒரு சைடு ஆல்ரெடி மடித்து தைச்சிட்டேன். இப்போ இந்த கிராஸ் பீஸை நம்ம வந்து இந்த வளைவில் வச்சு தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறமேலு பைப்பிங் நமக்கு எப்பயும் போல் இந்த கழுத்துக்கு ஒரு 4 தையல்லாம் போட வேண்டியது இருக்காது. இந்த மடித்து வச்சு ஒரு தையல் போட்டாலே வந்து போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி இப்படி ஒரு மடித்து விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்பப்போவே வந்து ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசுறு எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் கொடுத்தாங்க. சரி நம்மளை ட்ரையல் பார்க்குறதுக்காக கொடுத்துருக்குறாங்க, நம்ம எப்படி தைப்போம் அப்படின்னு. அதனால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பாபாவோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்து இருந்தது, கலை திருவிழா ஸ்கூலில். அதுக்கு போயிட்டு வந்துட்டு தான் நான் வந்து 12 மணிக்கு மேலே தான் வந்து இந்த ப்ளவுஸை காலையில் கட்டிங் எல்லாம் காலையிலேயே பண்ணிட்டேன். ஆனால் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். அதனால் நான் இப்போ முடிச்ச உடனே கொக்கி கட்டி இதை டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்தது. இந்த மாதிரி எமர்ஜென்சியாக உங்களுக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் தைச்சி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ கழுத்து பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. தேவைப்பட்டால் இந்த பைப்பிங்க்கு நம்ம டபுள் தையல் கூட போட்டுக்கலாம். நான் வந்து சிங்கிள் தையல் தான் போட்டிருக்கேன். நமக்கு அந்த உள்ளே வர துணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பைப்பிங்க்கு மடிச்சு தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சைட் ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. சைட் ஜாயின் இந்த மாதிரி கை வச்சு தைச்சிருங்க. தைச்சிட்டு ஒரு தடவை தைச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க. மேலேருந்து நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த கையோட அளவு கரெக்டாக வருமா, எங்கேயுமே வந்து எச்சு கம்மி வராதா அப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு தையலை வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் தான் வந்து நான் வந்து ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு ஒவ்வொரு டைமும் வந்து எழுந்து ஓவர்லாக் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிக நேரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நேரம் எடுக்கிற மாதிரி. அது மிஷினை விட்டு அடிக்கடி எழுந்திரிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த
தைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். நீங்கள் எப்போ ப்ளவுஸ் தைக்க உட்காந்தாலும் சரி, இந்த ப்ளவுஸை தைச்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து மிஷின் விட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அது தைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். நம்ம ப்ளவுஸ் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது தைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம தான் வந்து கொண்டு வந்துக்கணும். இப்போ நான் வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கைக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டுக்குவேன். அதுக்கப்புறமே சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு அளவெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையெல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேடு வந்து சைடு ஓவர்லாக் வந்து போட்டு விட்டுருவேன். ஓவர்லாக் வந்து நீங்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பிசிறு இல்லாத மாதிரி வந்து தைக்க பாருங்கள். ஏன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா நீட்டாக வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீட்டாக கொடுங்க. அது வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். நம்ம எப்பயும் போல் இல்லாமல் நல்லா நீட்டாக தைச்சி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஓவர்லாக்கே தான் போடணும் இல்லை. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியும் க்ளோசிங் டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. கை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் கையும் இப்போல்லாம் ஒரு சில ப்ளவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க, பிசுறு வெளியே தெரியாத மாதிரி. நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டுக்கிட்டேன். நான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து ஓவர்லாக் மிஷின் இருந்ததுனால ஓவர்லாக் போட்டு பழகிட்டேன். ஆனால் வந்து இல்லை அப்படின்னாலும் நான் வந்து அந்த மாதிரி க்ளோசிங் டைப்பில் தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் கஸ்டமருக்கு. இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து அளவாக மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சரியாக வச்சுட்டு இந்த சைட்லேயும் பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது தான் வந்து நான் பேக் டாட்டே வந்து பிடிப்பேன். பேக் டாட் எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வர மாதிரி அந்த கொக்கி பக்கம் வர அளவு, அப்புறம் கீழே வந்து இந்த கொக்கிக்கிட்டேருந்து பட்டிக்கிட்ட வர அளவு, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை சரியாக வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமே தையல் போட ஆரம்பிச்சிடலாம். தையல் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக வருதா, எங்கேயாவது துணி வந்து மடங்கிட்டு இருக்கா, துணி லூஸாக இருக்கா, துணி இழுத்த மாதிரி இருக்கா, இதெல்லாமே வந்து பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் அப்படியே தையல் போடணும். எனக்கு வந்து ரொம்பவே அழகாக இந்த சைட் ஜாயின் பண்ணுறது வந்து வந்திருந்தது. அடுத்தது பேக் டாட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக மட்டும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு பேக்கில் தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி தான் வந்து தையல் போடுவேன். இது போட்டதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டால் ஒர்க்கு முடிஞ்சுது. எக்ஸ்ட்ரா தையல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புள் தான் அப்படிங்கிறனால நான் ஒரு 3 தையல் 4 தையல் எப்பயுமே கம்பல்சரி 4 தையல் போடுவேன். போட்டுட்டு அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து நான் வெட்டி விட்டுட்டு இந்த பிசுறு மட்டும் நம்ம அப்பப்போ வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக தெரியும். அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸோட தையல் எப்பயுமே ஒன்று போல் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸை முடிக்கும்போது 12:31 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இதுதான் வந்து 28 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 27 28 நிமிஷமும் இதில் வந்து ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு கொக்கியும் கட்டியாச்சு. லாஸ்ட் ஃபினிஷிங் இதுதான் இதோடது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.